கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை என்று வரும் வசனங்களை அறிக்கை செய்வோமாக. கர்த்தருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருக்கிறது. எரேமியா 20:9. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். சங்கீதம் 119:103. வானமும் பூமியும் ஒழிந்து போம், உம் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. மத்தேயு 24:35. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆளவிட மாட்டீர். சங்கீதம் 119:133. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12. மிகுந்த கொள்ளை உடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழுகிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழுகிறேன். சங்கீதம் 119:162. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தியிருக்கிறீர். சங்கீதம் 138:2. கர்த்தர் உமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். உம்முடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. சங்கீதம் 147:15. என் மேல் இருக்கிற உம் ஆவியும் நீர் என் வாயில் அருளிய உம் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் என் வாயிலிருந்தும் என் சந்ததியின் வாயிலிருந்தும் என் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 59:21. இதோ நாட்கள் வருகிறது, கர்த்தாவே, நீ சொல்லியபடி உம்முடைய நல்வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். எரேமியா 33:14.